பிரைஸ் லார்ட் எல்லாம் எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய கிருபையில எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உபவாசம். உபவாசத்த குறித்து தாங்க நம்ம தியானிக்க போறோம். இன்னைக்கு உபவாச ஜெபம் எல்லாம் கண்டிப்பா போயிருப்பீங்க. வெள்ளிக்கிழமையில அநேகர் உபவாசம் இருப்பாங்க. சில பேர் டியூஸ்டே இருப்பாங்க. நம்ம எப்படி உபவாசிச்சா அது ஆண்டவருக்கு பிரியம்ன்றத தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, "பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனைக் கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதல்லவோ எனக்கு உகந்த உபவாசம்னு ஆண்டவர் சொல்றார்." இந்த உபவாசத்தை தாங்க கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார். நம்ம இப்படிப்பட்ட உபவாசம் ஏறெடுத்தோம்னா அது கர்த்தருடைய பார்வையில் உகந்ததாக காணப்படுதுன்னு வேதம் சொல்லுதுங்க. அது மட்டும் இல்லை, 8ஆம் வசனத்தில் நாம் அப்படி உபவாசித்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்களேன். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல நம்ம வெளிச்சம் எழும்பி நம்ம சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து நம்ம நீதி நமக்கு முன்னால் செல்லுமாங்க. கர்த்தருடைய மகிமை நம்மை பின்னால் காக்கும். நம்ம செய்கிற பிறருக்கு செய்கிற ஒவ்வொரு உதவிகளும் நம்முடைய சந்ததிகளை காக்கும்னு இந்த வசனம் சொல்லுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, அப்போ நம்ம கூப்பிடும்போது இந்த உபவாசத்தை நம்ம ஏறெடுக்கும் போது அப்போ நம்ம தேவனை நோக்கி கூப்பிடுறோம் பார்த்தீங்களா, அப்போ அவர் நம்மளுக்கு மறு உத்தரவு கொடுப்பாரா, நம்ம சத்தமிடுவோமா, இதோ நான் இருக்கிறேன்ப்பா இருக்கிறேம்மான்னு சொல்லி ஆண்டவர் நம்மளுக்கு பதில் கொடுப்பாராம். அது மட்டும் இல்லைங்க, நம்முடைய நுகத்தடிய விரல் நீட்டுதலை சொல்லலாம் நம்ம நடுவில் இருந்து எடுத்துருவாராங்க. அப்போ எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா. நம்ம உகந்த உபவாசம் எடுக்கிறோம். பட் எப்படிப்பட்ட உபவாசம் எடுக்கணும் அப்படின்றத வேதம் சொல்லுது. அது மட்டும் இல்லைங்க, 126ஆம் சங்கீதத்தை நம்ம வாசிக்கிறோம், "கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள்." ஆமாங்க, நம்ம கண்ணீரை உபவாசத்தில் நம்ம விதைக்கணுங்க. எவ்வளோ எவ்வளோ நம்ம உபவாசத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிறோமோ நிச்சயமாங்க நம்மளுக்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக நமக்கு உண்டு. அது மட்டும் இல்லைங்க, அந்த அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம் அப்படின்னா 126ஆம் சங்கீதத்தில் 6ஆம் வசனம், "அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தன் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடு திரும்பி வருவான்." அதே போல் நாம் விதைக்கிற கண்ணீரின் ஜெபம் நிச்சயமாக நம்ம கெம்பீரமாய் அதை எழும்ப கர்த்தர் நமக்கு உதவி செய்வாங்க. எந்த ஒரு கண்ணீருக்கும் பலன் இல்லாமல் போகவே போகாதுங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உன்னோட கண்ணீரெல்லாம் ஏன் துருத்தியில் சேர்த்து வச்சுருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அப்போ நம்ம அலைச்சல்களை எண்ணியிருக்கிறார், நம்ம கண்ணீரை துருத்தியில் சேர்த்து வைத்திருக்கிறார். அதனால நம்ம உபவாசம் ஏறெடுக்கும் போது நம்முடைய கண்ணீரை விதைக்கணுங்க. அன்னால் கூட தேவனுடைய சமூகத்தில் போய் உபவாசித்து ஜெபிக்கும் போது அவள் ஆண்டவரோட ஆலயத்துக்கு போகும்போது உபவாசிச்சான்றது போடலை, ஆனால் அதுக்கப்புறமா அவள் ஆலயத்துக்கு போனதுக்கப்புறம் தான் போய் சாப்பிட்டா. அப்போது ஆண்டவரோட சமூகத்துக்கு வரும்போது ஒரு உபவாசத்தோடு தான் அவள் வந்திருக்கிறாங்க. அப்போ வந்திருக்கும் போது ஆண்டவருடைய பாதத்தில் எல்லாவற்றையும் அவள் சொல்கிறா. ஆனால் அதுக்கப்புறம் அவளுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவள் என்ன எதிர்பார்த்தாலோ அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவளுக்கு அப்படியே கொடுத்தாருங்க. அதை போல தாங்க நம்முடைய தேவன் நம்மக்கிட்டையும் எதிர்பார்க்குற உண்மையான ஒரு உபவாசத்தை நம்ம ஏறெடுப்போம். நல்ல கண்ணீரோடு நம்ம ஜெபிக்கிற நல்ல ஒரு அனுபவத்தை கற்றுக்கொள்ளுவோம். ஏன்னா கண்ணீரை எவ்வளோ எவ்வளோ நம்ம விதைக்கிறோமோ, வேதத்தில் எத்தனையோ மனிதர்கள், நெகேமியாவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1ஆம் அதிகாரத்தில் அவர் அந்த 4ஆம் வசனத்தில் சொல்கிறாரு பாருங்கள், சில நாளாக துக்கிக்கிறாரா, உட்கார்றாரா, அழுறாரா, உபவாசித்து தேவனிடத்தில் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி மன்றாடுகிறார். தன்னை அந்த இடத்துல தாழ்த்துறாரு, அர்ப்பணிக்கிறாருன்றதை நம்ம பார்க்குறோங்க. எதுக்காக? மற்றவர்களுக்காக, தேசத்துக்காக மன்றாடுகிற ஒரு மனுஷனா அந்த நெகேமியா இருந்தாங்க. நாமளும் உபவாசிக்கும் போது நம்ம தேசத்துக்காக மன்றாடுகிறவர்களாக இருக்கணும், பிறருக்காக மன்றாடுகிறவர்களாக இருக்கணும். பிறருடைய காரியங்களுக்கு நாம் பாரத்தோடு ஜெபிக்கும் போது நிச்சயமாக நம்ம பாரங்களை நம்ம வேதனைகளை மாற்ற நம்ம இயேசுவால் கூடுங்க. அதனால் எப்படி உபவாசிக்கிறோன்றத ஒரு கான்செப்டோடு நீங்கள் உபவாசித்து ஆண்டவருக்கு நீங்கள் பிரியமுள்ள ஒரு உபவாசத்தை ஏறெடுத்தீங்கன்னா உங்களுடைய விண்ணப்பத்தை நிச்சயமாக கேட்பார், உங்கள் கண்ணீரை பார்ப்பார், எல்லாவற்றுக்கும் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு பதில் கொடுப்பார். அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி காலையில் கூட நான் சபைக்கு வரும்போது ரொம்ப அழுகையோடு தான் இருந்தேன். அழுகையோடு உட்காந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஆண்டவரே நிறைய ஆத்துமாக்களை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நிறைய காரியங்களுக்காக நான் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது இன்றைக்கி சபையில் வந்த மெசேஜும் அதுதாங்க. நம்மளுடைய கண்ணீரை கர்த்தர் பார்க்குறேன், நம்முடைய கண்ணீரை அவரோட துருத்தியில் சேர்த்து வச்சுருக்கிறேன். அதனால் நம்மளும் கண்ணீரை விதைப்போம், கர்த்தருக்காக உண்மையாக வாழ்வோம். நிச்சயமாக கம்பீரத்தோடு இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.